இன்னைக்கு காலைல ஆதித்யா டிவில வந்து 8 மணி போல ஒருத்தர் வந்து பேசினாரு. ஒரு சின்ன விஷயம் சொல்றாரு. அது வந்து இதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாவுமே நம்ம அது அப்படியே மாறிடுச்சுல்ல. அந்த தாட்டே செலவுலேருந்து அது வந்து ஒரு இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாரி அப்படி மாறிடுச்சு. வந்து ஒரு கதை எழுதுனேன். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்ட்டு கதை எழுதுனேன். சரி கதையாவே சொல்லிடுறேன். ஹேப்பி மார்னிங் நண்பர்களே! விஷிங் யூ மோஸ்ட் ஆல் மோர். இன்னைக்கு காலைல ஆதித்யா டிவில வந்து 8 மணி போல ஒருத்தர் வந்து பேசினாரு. மதுரை அவர் பேரு ஏதோ மதுரை கொண்டு ஆரம்பிச்சுச்சு. மதுரை முத்து இல்ல, வேற ஏதோ ஒரு பேரு. சரியா கவனிக்கல. ஆனா அவர் வந்து ஒரு கதை சொன்னாரு. கதை இல்ல. அவர் நிஜ லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து சொன்னாரு. அது சொன்னோனயே ஒரு மாரி பளி அந்த மைண்டு மேல ஒரு மாரி இதாகும்ல. ஒரு ஐடியா கிடைச்சுச்சுன்னா இதாகும்ல. அது மாரி அனுப்பிச்சு ஏதோ அதான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து ஏதோ இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு போல. இன்சூரன்ஸ் போடும்போது நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், அதை வந்து காசு வேஸ்ட்டு தானே. இன்சூரன்ஸ் போடுறோம். நம்மளுக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆனால் பரவாயில்ல. ஆக்சிடென்ட் ஆகணும்னா அந்த வருஷத்துக்கு போடுற காசு வந்து வேஸ்ட்டு தான் நினைப்போம். அதே மாதிரி நினச்சிக்கிட்டு அவரும் வந்து கேட்டிருக்காரு. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இந்த மாதிரி காசு வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லும்போது, அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்தாராம். என்ன சொன்னாரு, நீங்க ஏன் சார் காசு வேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? நீங்க குடுக்குற காசு வந்து இன்னொருத்தர் உயிரை காப்பாத்துற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னு சொன்னாராம். அதை விட கேட்டோன்னே ஒரு மாதிரி நம்மளும் அந்த மாதிரி தான் நினைச்சிருப்போம். வேஸ்ட்டுன்னு நினைச்சிருப்போம். இந்த ஒரு இது கேட்டோன்னே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம காசு கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற எல்லா காசையும் சேர்த்து வச்சு தானே ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கொடுப்பாங்க. அப்படின்ட்டு சொன்னோடனே அது வந்து நம்மளுக்கும் யூஸ்ஃபுல் தான். இது இப்படி ஒரு இதில் பார்க்கும்போது அது இன்னும் ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு வேளை இன்சூரன்ஸ் போடும்போது நம்மளுக்கு தோணுச்சுன்னா, காசு வேஸ்ட்டுன்னு தோணுச்சுன்னா, இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை யோசிச்சு பார்க்கும்போது, ஒரு சின்ன விஷயம் சொல்றாரு. அது வந்து இதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாவுமே நம்ம அது அப்படியே மாறிடுச்சுல்ல. அந்த தாட்டே செலவுலேருந்து அது வந்து ஒரு இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாரி அப்படியே மாறிடுச்சு. அத நினைக்கும்போதே ஒரு மாரி ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ அதே மாரி இது மாரியே நான் வந்து ஒரு கதை எழுதுனேன். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்ட்டு கதை எழுதுனேன். அது அதுக்கப்புறம் எடுக்க முடியல. வயசான ஒருத்தர பத்தி இது பண்ணது, வயசான ஒருத்தர் நடிக்கலாம் கிடைக்கல. நான் ஒரே ஆளா இருந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன். சரி அந்த கதை வேஸ்ட்டா இருக்கு. அத சொல்லலாம். அது சொன்னா ஸோ இந்த கதைய கேட்டு எனக்கு மாறுன மாரி, அது மாரி நான் சொல்ற கதைய கேட்டு உங்களுக்கு ஏதாச்சும் மாசு மாறலாம் அப்படின்ட்டு யோசிச்சேன். சரி கதையாவே சொல்லிடுறேன். கதைய நரேட் பண்ற மாரி நரேட் பண்ணிடுறேன். அது என்னன்னா ஸ்டார்ட்டிங்ல வந்து அவரு வந்து சின்ன ரூமு. ஆ அந்த சும்மா ஒரு ஆள் தங்குற மாரி இருக்கும்ல. காசு கம்மியா வாடகைக்கு இருக்கிற மாரி. அத மாரி ரூம்ல வந்து ஒரு வயசான ஒருத்தர் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு தேவையானதெல்லாம் அவரே படிக்கிறாரு. தனியா தங்கியிருக்காரு. அவருக்கு தேவையானதெல்லாம் அவரே பண்ணிட்டு இருக்காரு. பண்ணி முடிச்சுட்டு உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. வேலைக்கு கிளம்பணும். லேட் ஆகுது. அ டைம் கரெக்ட்டா இருக்கு. பேப்பர் முடிச்ச உடனே கிளம்புறதுக்கு கரெக்ட்டா இருக்கு. அப்பன்னு பார்த்து கதவு தொறக்கிற சவுண்ட் கேட்குது. கதவு தொறக்கிற சவுண்ட் கேட்ட உடனே இவரு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வெளில போவே இல்ல. உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆ வெளில இருந்து சொல்றான், "இத மாரி உங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கு சார்" அப்படின்னு சொன்னோனே, இவரு என்ன பண்றாரு, உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் வந்து பொய் சொல்றாரு. "நான் வந்து ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன். நீங்க வந்து வாசல்லயே வச்சுட்டு போங்க" அப்படின்னு சொல்றாரு. அவனும் உடனே உடச்சிட்டு ரேட்டிங் போட்டுருங்க சார் அப்படின்ட்டு போயிடுறான். இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே சைடாக போய் கதவு வழியா பார்க்குறாரு. அவன் போயிட்டானா இல்லையான்ட்டு. அவன் போனதுக்கப்புறம் வெளில போயிட்டு அந்த சாப்பாடு எடுத்து வந்து சாப்பாடு எடுத்துட்டு உள்ளே வந்து செல்ல பார்க்குறாரு ரேட்டிங் போடுறதுக்கு. ரேட்டிங் போடும்போது திருப்பி வந்து சவுண்ட் கேட்குது. சவுண்டு கேட்டோன்னே கதவு திறக்கிற சவுண்டு கேட்டோன்னே இவர் வந்து ஒரு வேளை அவன் தான் இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு, "தம்பி நான் ரேட்டிங் போட்டேன்ப்பா 5 ஸ்டார்" அப்படின்னோன்னே இன்னொருத்தன் வேற ஒரு ஆள் வந்திருக்கான். அவன் வந்து சொல்றான், "நான் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர் சார். உங்கள பேட்டி எடுக்கணும்" அப்படின்னு சொல்றான். பேட்டி எடுக்கணும்னு சொன்னோனே, இவருக்கு ஒரு மாரி பதட்டமாகுது. பதட்டமானோனே, "அந்த டைம்ல நான் வேலைக்கு கிளம்பணும்" அப்படின்னு சொல்றாரு. அவன் உடனே, "இல்ல சார் நான் வந்து இப்போ தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இதுதான் என் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. இது வந்து முடிக்காம போனா எனக்கு வந்து வேலைய விட்டு அனுப்பிச்சுருவாங்க" அப்படின்னு சொன்னோனே, இவர் வந்து அவர் வீட்டுக்குள்ள ஒரு ஷெல்ஃப்ல வந்து ஒரு புக் இருக்கு. அவரா கைப்பட கொஸ்டின் ஆன்சர் மாரி எழுதி வச்சிருக்காரு. அத எடுத்து வந்து கீழ தள்ளி விடுறாரு. "இதுல வந்து என்ட்ட முன்னாடி கேட்ட இன்டர்வியூ கொஸ்டின்லாம் இருக்கு. இத வந்து நீங்க வச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. அவன் உடனே, "இல்ல சார் நான் வந்து உங்கள
நேரா தான் இன்டர்வியூ எடுக்கணும். அப்பதான் வந்து அ இது நியூஸ்ல நம்புவாங்க அதுமாரி. இல்ல யூடியூப்ல அப்லோட் பண்ணணும் அதுக்காக அது மாரி சொல்லி சொல்றான். இது நான் வேலை போய்ட்டேன் சார் அப்படின்னு சொல்றான். அவரும் இது பண்ணிக்கிட்டு டக்குனு கதவ தொறந்துட்டு திரும்பிக்கிறாரு. திரும்பிட்டு அவன் சேர்லாம் எடுத்து போட்டு அவன் மூஞ்ச அவ்வளவா பார்க்கவே மாட்றாரு. இது ரொம்ப நாளாவே இப்படியே இருக்காரு. வெளியில யார்ட்டயும் பழக மாட்றாரு. அப்படியே இருக்காரு. அவனும் வந்து உட்கார்றான். சும்மா கீழ பார்த்துக்கிட்டு, இது பார்த்துக்கிட்டு, சீக்கிரம் எடு தம்பி நான் வந்து ஊருக்கு கிளம்பணும் அந்த மாரி என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அவன் வந்து கேமராலாம் எடுத்து வச்சுட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறான். அதுமாரி அன்னைக்கு நடந்த சம்பவத்த பத்தி சொல்லுங்க. அந்த மாரி ஏதோ ஆரம்பிக்கிறான். என்ன நடந்துச்சுன்னு அப்படியே ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு இந்த மாரி நான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் நடத்திட்டு இருந்தேன். அங்க வந்து ஒரு பொண்ணு வந்து படிக்க வந்துச்சு. பொண்ணு படிக்க வந்துச்சு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல பார்த்தா அந்த பொண்ணு வந்து என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்குது. இந்த மாரி நான் வந்து அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாரி சொன்னுச்சு. போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஒரு 7 1/2 வருஷமோ என்னமோ ஜெயில்ல இருந்தேன். நான் நடத்திட்டு வந்த இன்ஸ்டிடியூட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என் குடும்பம் யாரும் என்ட்ட பேசுறதில்ல. எல்லாரும் வந்து வெளியூருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டாங்க. நானும் என்னால எந்த தொந்தரவும் வேணாம் அப்படின்ட்டு நான் இந்த ஊர்ல இருக்கேன். எப்பயாச்சும் போய் அவங்களுக்கு தெரியாம தூரமா நின்னு பார்த்துட்டு வருவேன். ஆனா என் பையன தான் என்னன்னு எங்க இருக்கான்னு தெரியல. அவன பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது மாரி சொல்றாரு. இப்போ வந்து அவர் வந்து இதுல இருக்காரு. பெயில்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவர் வந்து பெயில்ல இருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த கஷ்டம்லாம் சொல்றாரு. இந்த கேஸால எனக்கு வந்து வேலை எங்கேயும் கிடைக்கல. நான் வந்து பெரிய இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருந்தேன். ஆ அந்த உள்ளூர்ல எனக்கு யாரும் வேலை தரல. இங்க வந்து சித்தாள் வேலை அந்த மாரி தான் பார்த்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கையே டோட்டலா மாறி போயிடுச்சு. அந்த மாரிலாம் சொல்றாரு. உடனே அந்த இன்டர்வியூவர் வந்து கேட்குறான், "ஏன் சார் அந்த அந்த பொண்ணு அந்த மாரி சொன்னாங்க நீங்க நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, இவரு வந்து சொல்றாரு, "இந்த மாரி அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. இந்த மாரி இன்ஸ்டிடியூட்ட க்ளோஸ் பண்ணிடு அப்படின்ட்டு ஃபோன் வந்துச்சு. நான் வந்து அது சும்மா பிராங்க் கால் அது மாரி இருக்கும்னு நினச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு பார்த்தா இது மாரி கேஸ் வாங்கிடுச்சு. ஒருவேளை அந்த காலுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமோ என்னமோன்னு தெரியல" அப்படின்ட்டு. ஆனா நான் அந்த பொண்ணுகிட்ட வந்து என் பொண்ணு மாரி தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இருக்கும்போதே அவருக்கு வந்து ஒரு மாரி அழுகையே வருது. அவர் வாழ்க்கை எப்படி இந்த மாரி எங்க இருந்தாரு, இன்ஸ்டிடியூட் நடத்திக்கிட்டு எப்படி இருந்தாரு, இப்போ அப்படியே மாறி போச்சேன்ட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணி அழுகுறாரு. என் பையன நான் நம்பி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. உடனே வந்து எய்த்தாப்புல இருக்கவனும் அழுவுறான். அழுகுனோனே இவருக்கு வந்து என் கதைய கேட்டு ஒருத்தன் அழுவுறானே, இதுவரைக்கும் யாருமே எல்லாருமே வந்து நான் தப்பு பண்ணியிருப்பேன்னு தான் நெனச்சாங்க. என் பொண்டாட்டி, என் குடும்பம் எல்லாருமே நெனச்சாங்க. ஆனா நீங்க அழுவுறது வந்து எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு தம்பி. என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் மாரி தோணுது அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்து அப்பான்னு சொல்றான். இது வந்து நெறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எய்த்தாப்புல இருக்கிறது அவன் ஒரு புள்ள தான் அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கெஸ் பண்ணலன்னா பரவால்ல. சொன்னோனயே இவருக்கு வந்து சந்தோஷமாயிடுச்சு. ஆ நம்ம பையனாச்சும் நம்மள நம்புறானே அப்படின்ட்டு. ஏன்னா கேஸ் நடந்துட்டுருக்கு. யாருமே இவர பார்க்க வரல. இவர் பையன் வந்திருக்கானோனே இவரு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீயாச்சும் என்ன பார்க்க வந்தியப்பா இத்தன வருஷத்துல அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது, அப்படி சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு சந்தேகம். இவன் ஒரு வேள ஏதாச்சும் பிராங்க் மாரி பண்றானோ அப்படின்ட்டு, "என்னப்பா இது?" அப்படின்னு கேட்கிறாரு. ஆ ஒரு வேள சும்மா இந்த பார்க்கறதுக்கு இந்த சாக்கு வச்சுட்டு வந்துருவானோ அப்படி கேட்கும்போது, "இல்லப்பா நான் நிஜமாலே இங்க தான் வேலை செய்றேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ" அப்படின்னு சொல்றான். சொன்னோனே இவருக்கு வந்து இதாவுது. சரி நம்மள ஏதோ நம்ம நியாயத்த ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, சரி உனக்காச்சும் என்ன பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லும்போது, டக்குனு அந்த பையன் சொல்றான், "இல்லப்பா அந்த பொண்ணு வந்து உங்க மேல தப்பு இல்ல அப்படின்ட்டு எங்க சேனலுக்கு வந்து இன்டர்வியூ குடுத்துச்சு. அதனால தான் நான் வந்து உங்கள பார்க்க வந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு அப்படியே சோகமாகுது. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் தப்பு பண்ணலன்ட்டு. ஆ இப்பதான் 7 வருஷம் கழிச்சு தான் அந்த உண்மை வெளில வருது. இப்பதான் போய் பையன பார்க்க வரான். அப்ப அவர் வந்து அப்படியே சோகமா அவர்ட்ட கேட்கறது. "அப்ப அந்த பொண்ணு உண்மை சொல்லலன்னா கடைசி வரைக்கும் நீ என்ன பார்க்கவே வந்திருக்க மாட்டல்ல" அப்படின்னு சொல்றாரு. அதோட வந்து கதை முடியும். ஸோ இதான் நான் வந்து எழுதின கதை. இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஒரு கேரளால வந்து இது ரியலா நடந்த சம்பவம். அது வந்து நடுவுல மீம்லாம் தான் வந்துச்சு. அத வச்சு எழுதுனேன். அது என்ன ஒரு 1 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். 1 வருஷமா 6 மாசம் முடிய எழுதின கதை. அது பண்ண முடியல. சரி இந்த கால்ல கதைய கேட்டோனே இது மாரி சொன்னா, ஏதாச்சும் என்ன மாற்றம் நடக்கும்னு தெரியல. ஒரு வேள ஒருத்தவங்க சொல்ற பொய் வந்து ஒருத்தர எந்த அளவுக்கு அவரோட வாழ்க்கையில ஒரு 6 வருஷமே போயிடுச்சு. அவர் சொந்த குடும்பமே வந்து தள்ளி வச்சுட்டாங்க. அவர் வாழ்க்கையே எப்படி மாறியிருக்கும் அப்படின்ட்டு நானா கற்பனை பண்ணி எழுதின கதை. ஆ ஸோ சொல்லணும்னு நெனச்சேன். உங்களுக்கு அதுலேருந்து ஏதாச்சும் கருத்து இருந்தா கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். என்ன பேசுறதுன்னு தெரியல ஒரு மாரி. எனக்கே ஒரு மாரி எமோஷன் ஆன மாரி இருக்கு. சரி அடுத்த வீடியோல பார்ப்போம். டாட்டா, பாய் பாய். சீ யூ.